கும்பராசி என்பர்களே, இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் படாத கஷ்டமே கிடையாது. கஷ்டத்திற்கு பேர் போன ராசி இந்த கும்பராசி. சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி. காற்று தத்துவ ராசி, காற்று எலமெண்ட், ஏர் எலமெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ராசி நீங்கள். உங்களுடைய குணாதிசயங்கள் மற்றவர்களிடமிருந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கும். அமைதியாக எல்லாத்தையும் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. கும்பராசியில் பொறுத்தவங்க படாத கஷ்டமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலைமை எப்படி சில கேள்விகளும் உங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு துரோகம் ஏற்படுறதெல்லாம் நெருங்கிய நண்பர்களால், தொழிலில் கூட்டாளிகளால், உறவினரால், பணம் வாங்கியவங்களால், காதல் உறவில் இருந்தவங்களால், இந்த மாதிரி ஆட்களால் தான் நிறைய கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு சார், அதுக்கு மேலே என்றைக்காவது உயர்வு கிடைக்குமா, என்றைக்காவது நம்ம நல்லா இருக்குமோ, நம்ம என்றைக்காவது நல்லவங்களாயிரும், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ராசி தான் இந்த கும்பராசி. கும்பராசிக்கு நிறைய கஷ்டங்களை சந்தித்து பழக்கமாயிடுச்சு. அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சார் பார்த்துக்கலாம் சார் பெரியதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டுருந்தால் பரவாயில்ல, ஒரு 50-60 வருடம் கும்பராசிக்காரெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஏழரை சனி காலகட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ரொம்ப படாத பாடுபட்டிருப்பாங்க. இந்த ஜாதகக்காரருக்கு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் நிறையா பேர் சொல்லுவாங்க, யூடியூப்பில் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே பார்ப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படியே எங்களுக்கு நடந்திருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் சொல்கிறது கூட இல்லை, ஜாதக ரீதியாக சொல்கிற விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு மட்டுமே அது வந்து ஜாதகம் எப்பயுமே ஒத்து போகக்கூடியது. சரியான ஜோதிடர்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடந்திருக்கும். இந்த ராசிக்காரரோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புத்திசாலித்தனமாக சிந்திக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகம். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு இருக்கார்ல, பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு கடவுள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். சுதந்திரமான மனப்பான்மை உடையவங்க நீங்கள். சமூக நலன் மீது அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். அமைதியாக செயல்படுவாங்க. சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்குது. அறிவு, தொழில்நுட்பம், புதுமை போன்ற முக்கியமான துறைகளில் ஈர்ப்பு உங்களுக்கு ரொம்பவே அதிகம். பிறருக்கு உதவக்கூடிய விருப்பம் உடையவர் நீங்கள். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். இந்த மாதிரி நிறையா குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை லோக்கலில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். சார் லோக்கலில் கொடுத்தோம் சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜாதகம் பார்ப்பார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் குரு இவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர். கிட்டத்தட்ட 4 to 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. பிரபலமான சில அரசியல் பிரமுகர்களும் தற்போது இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கிறவங்களும் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க ரெகுலராக அவங்கக்கிட்ட. அற்புதமான ஒரு நபர். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அவர்கிட்டே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சார் அடுத்து என்ன பண்ணலாம், இதுதான் உங்களுக்கு போய்ட்டுருக்கு. இதனால தான் உங்களுக்கு வந்து லேட்டாகவே ரெஸ்பான்ஸ் வருது. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு இது. அதே போல் பலவீனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாத ஒரு நபர் நீங்கள் கும்பராசியில் இருக்கிறவங்க. பிடிவாதம் இருக்கும். பிடிவாதம் ஏன் இருக்குது? அந்தளவுக்கு உங்கள்கிட்ட உண்மை இருக்குது, அதனால் பிடிவாதம் இருக்குது. சில நேரங்களில் தனிமையை விரும்புவாங்க. தனிமையை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். அனைவரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. அதிகமாக சிந்தித்து கவலைப்படக்கூடிய நபர். எதுக்கு சிந்திக்கணும்? கும்பராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டானு பாருங்கள். தனியாக பேசக்கூடிய நபரில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா தனியாக குழம்பிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர் நீங்கள். தனியாக உட்காந்து கொஞ்ச நேரம் அதை பற்றியே பேசுவீங்க. தூரத்துலேருந்து யாராவது தான் இவங்க என்னடா பைத்தியமாயிட்டானான்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. ஒரு பாத்ரூமுக்குள்ளே பாடகர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்ரூம் பாடகர் மாதிரி பாத்ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய நபர். சொல்லி பார்ப்பீங்க, எப்படா நீ அப்படி பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நபர். இதெல்லாம் உண்மையான மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய கஷ்டங்களும் கண்ணீர்களும் உங்களோட 4 அறைக்குள்ளேயே மட்டும் அதிகமாக பார்த்த நபர் நீங்கள். யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் குழம்ப மாட்டீங்க. உங்களை ஏளனமாக நினச்சிருவாங்களோ இல்லை அவன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்களாவே தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த நபர் நீங்கள். தற்போதைய நம்ம எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர் நீங்கள். சந்தோஷம் எப்போ பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்த்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க. அதே போல் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நபர். வருமானத்தை அதிகரிக்க புதிய திட்டங்களை அமைக்கிறாங்க. புதிய திட்டங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு வாய்ப்புகள் பற்றி சிந்திக்கணும். வாழ்க்கையை நிலையான பாதையில் கொண்டு செல்ல முயற்சிக்கணும். இந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு 15 வருடம் 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹாப்பினஸ் இன்னும் உங்கள்கிட்ட இல்லை. ஜாப்பில் இவ்வளோ பணம் வச்சுட்டு இருந்தேன் சார், ஆனால் இந்த காலகட்டத்திலலாம் பணமே இல்லை சார், ரொம்ப சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏழரை சனி நடந்திருக்குன்னு சொன்னாங்க, என்ன சனி திசைன்னு முடியலன்னு சொல்கிறாங்க, பாத சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஃபீலாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ முழுசாக கேளுங்க. கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வீடியோன்னு கூட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, நான் சொல்கிறது உண்மையா அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வில் சில இடத்துல சறுக்கி விழுந்துனீங்க, இன்னும் எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஒரு நிலையான வருமானம் இல்லை சார் அப்படின்னு கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நீங்கள் பண நெருக்கடியின் மூலமாக கடன் சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க.
இது இருக்குது அப்படிங்கிற மட்டும் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணிக்கோங்க. அதே போல் நண்பர்களினுடைய துரோகம். கும்பராசிக்காரங்க நண்பர்களால் துரோகத்தை அனுபவிக்காமல் இருந்தாங்கன்னா பெரிய ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களினுடைய ஆதரவு இல்லாமல் சுயம்பாக உருவாக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கும் உறவினர்களால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்கீங்க. பதவி உயர்வு தாமதம் மற்றவர்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, ஏதாவது ஒரு பென்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு அந்த உயர்வு மட்டும் கிடைக்காம இருந்திருக்கும். திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். யாரால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்னால உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் கூட்டாளி பிரச்சனை, உறவினர்னால உங்களுக்கு எச்சரிக்கை, நிறைய உறவினர்லாம் உங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை, காட்டு பிரச்சனை நிறைய மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க. பணம் வாங்கியவங்களால பிரச்சனை, காதல் உறவில் இருந்தவங்களால பிரச்சனை. கும்பராசிக்காரங்க வெளியில் கட்டாயம் மனதிற்குள்ள காயங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர். ஒரு 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 பெரிய ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா கூட மைல்டாக சிரிச்சிட்டே போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நபர் நீங்கள். வெளியவே காட்ட மாட்டீங்க அந்த விஷயத்தை. தமிழ் புத்தாண்டின்படி 2026 தமிழ் புத்தாண்டு நடந்த ஒரு 2-3 மாதம் ஆக போகுது. இருந்துமே புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்கு இந்த வாய்ப்புலாம் இருக்குது. இது தட்டி கழிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். புதிய வேலைவாய்ப்பு உண்டாக இருந்திருக்கணும். இல்லை சார் தள்ளி கடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழே சொல்லுங்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கணும், வருமான உயர்வு ஏற்பட்டுருக்கணும், வெளிநாட்டு வாய்ப்பு ஏற்பட்டுருக்கணும். இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. புதிய வியாபாரம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாயிருக்கணும், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கணும், சமூக மரியாதையை அதிகரிச்சிருக்கணும், நீண்ட நாள் கனவுகள் நினைவாயிருக்கணும். இந்த பிரச்சனைகள், இந்த நல்லது எதுவுமே நடக்காது சார், பிரச்சனை மட்டும்தான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னா தசாபுத்தி உங்களுக்கு வேறு எங்கேயோ ஒரு சர்க்கிளில் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அந்த சர்க்கிள்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது எதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு பின்னாடி குரு பயிற்சின்னு ஒன்று வந்தது. நிறைய பேர் நீங்களாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. குரு பயிற்சியில் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சில விஷயங்கள் நடந்தது. பதவி உயர்வு ஏற்பட்டிருக்கணும். கரெக்டாக குரு பயிற்சி உங்களுக்கு வேலை செஞ்சுருந்தா சொல்கிறேன். சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கணும், தொழிலில் விரிவாக்கம் ஏற்பட்டிருக்கணும், திருமண யோகம் ஏற்பட்டிருக்கணும், குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கணும், உயர் கல்வி வாய்ப்பு உண்டாயிருக்கணும், குடும்ப அமைதி உண்டாயிருக்கணும், ஆன்மீக வளர்ச்சி உண்டாயிருக்கணும். இல்லை சார் இந்த எந்த விஷயமே நடக்கலை சார் குரு பயிற்சியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் உங்கள் மீது கருணை காட்டலை இன்னும் அப்படின்னு அர்த்தம். கடவுள் உங்கள் மீது கருணை காட்டியிருந்தார் அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் நல்லா செஞ்சு ஆகணும், செய்வார். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு. மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு குரு பகவான்ட்டு போய் வழிபடுங்க. இல்லைனா மஞ்சள் கலர் கட்சி போய் கையில் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தானம் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு ஆகிற மாதிரி, ஒரு குழம்புக்கு ஆகிற மாதிரி ஒரு கடலைப்பருப்பு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் ஒரு 5 பேருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். ஆசிரியர்களுக்கு மரியாதை தரணும். இது நிறையா பேருக்கு சொல்கிறது தான். குரு பயிற்சி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, நல்லதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணால் தடைகள் நிவர்த்தி ஆகும். குரு பயிற்சி உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய நன்மைகள் நடக்கும். தடை இல்லாமல் அந்த குரு பயிற்சியுடைய நன்மைகள் நடக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். செய்யக்கூடாதவை அப்படின்னா அவசர முதலீடுகள் தயவு செய்து செய்யாதீங்க. தேவையில்லாத கடன்களை தயவு செய்து செய்யாதீங்க. நண்பர்களினுடைய வார்த்தையை மட்டும் நம்பி பணம் கொடுக்கறது ரொம்ப தவிர்த்துக்கோங்க. நண்பர்களுடைய வார்த்தைகள் நம்பி பணம் கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. கோபத்தில் முடிவெடுக்கிறது ரொம்ப தப்புங்க. கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. சட்ட ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுறது ரொம்ப ஒரு தப்பு. அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அப்படின்னா புதிய வருமானம். புதிய வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயந்தான். புதிய வருமானம் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது. ஆனால் அதுக்கு அதீத முதலீடுகள் போட்டிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு கட்டாயம் உண்டு. லாபகரமான சில விஷயத்தில் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. சார் நீங்கள் சொல்கிறது எதுவுமே இன்னும் பழிக்கவே இல்லை சார் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு பழிக்கலை, என்ன பழிக்கலை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் உங்களுக்கு இன்னும் அது பாசிபிள் ஆகலை அப்படிங்கிறது சொல்கிறேன். வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாயிருக்கணும், குடும்ப ஒற்றுமை உண்டாயிருக்கணும், சொத்து சேர்க்கை உண்டாகும், குழந்தைகளினுடைய முன்னேற்றம் உண்டாகும், ஆன்மீகத்தில் நிம்மதி உண்டாகும். சரி இது எல்லாம் என்ன நடக்கலை சார் அப்படிங்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலகட்டம்னு வச்சுக்கலாம். 2024 2027 வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பயன்பாட்டிற்கான வாகனங்கள், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்குறதோ இல்லை ஆட்டோ வாங்குறதோ இல்லை கமர்ஷியலுக்கு தகுந்த மாதிரி வண்டிகள் வாங்குறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கை தேவை. இரவு நேர பயணங்களில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. வாகன பராமரிப்பில் அலட்சியம் வேண்டாம். போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கவனமாக இருக்க வேண்டியது, வண்டி வாகனம் ஓட்டும் போது ஓவர்டேக் பண்ணுறது, ஸ்பீடு ஓட்டுறது, ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க. கால் சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எலும்பு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையும்.
திருமணம் ஆகாதவங்களுக்கு நீண்ட நாள் தடை விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்ப சம்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம், புதிய வீடு அல்லது குடும்பம் வந்து விரிவாக்கம் ஆகிறதுக்கான புதிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா தயவு செய்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நாமக்கல்லில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகிறதுக்கான காலகட்டம், குழந்தைகளுடைய கல்வி மற்றும் சாதனைகளால் பெருமை கிடைக்கும். ஸோ இந்த பெருமை வந்து எதை நோக்கி பிரயாணிக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை கோயில் வழிபட்டுருங்க. அதுக்கு பிறகு மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரன் கோயில் அங்கே வழிபட்டுட்டு அப்படியே டக்குன்னு எங்கே போகிறீங்க, பழனியில் திரு ஆவினங்குடி கீழே இருக்கக்கூடிய முருகர் ஆலயம், குழந்தை முருகர் வழிபட்டுட்டு மேலே பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு அந்த 1% உங்களுடைய முன்னோர்களினுடைய கர்மாக்கள் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கணிக்க முடியும். இதுவுமே தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது அப்படின்னா நல்ல செய்திகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோவில் தடைப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தியில் ஏதோ மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். புதிய தொடர்புகள் உண்டாகும். வேலைப்புல அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், சிறிய மனக்கசப்பு கொஞ்சம் இருக்கும், பயண வாய்ப்புக்கு வந்து இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் காணும், குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுது, எதிர்பாராத நல்ல தகவல்கள் உண்டாகுது. கந்திஷ்டிப்படி பார்த்தோம்னா பாரம்பரிய நம்பிக்கையின்படி தொழில் வளர்ச்சி உண்டாகுதுங்க. புதிய வீடு, புதிய வாகனம், குழந்தைகளினுடைய வெற்றி, இது எல்லாமே உண்டாகுது. இந்த மாதிரி நேரத்தில் திருஷ்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. குழந்தைகளுடைய வெற்றிலாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, ஏதாவது குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மைகள் நடந்துச்சு அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், கற்பூரம் சுற்றி போடுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுங்க. எலுமிச்சை மிளகாய் வந்து திருஷ்டி சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. இல்லை சார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்லாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, ஏன் அப்படி திடீர்னு தடங்கள் நடக்குது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி இருக்கும். தொழில் போயிட்டே இருக்கும், திடீர்னு தடை ஏற்பட்டிருக்கும், அப்போனா உங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஜோதிட ரீதியான சில விஷயங்களை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த சில பொருட்களோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுன்னா சரியாக போயிடுங்க. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா சனி பகவான். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு காகத்துக்கு ஏதாவது தண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ஒரு முக்கியம், விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த இரு தெய்வங்களும் சனி பகவான் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்யும். சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம நிம்மதியும் குடும்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெருமாள் வழிபாடு செல்வம் சேர்க்கைக்கு உதவும். ஸோ இந்த தெய்வங்களை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எந்த கோவிலுக்கு சென்றால் நல்லது அப்படின்னா திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டது ரொம்ப நல்லதுங்க. ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய்ட்டது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கும். எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா அதிர்ஷ்ட நிறங்கள்னால் கருநீலம் நல்லது, நீலமும் நல்லது, ஊதா, வெள்ளையும் நல்லது. இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு கட்சிஃபாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எந்த தானம் செய்யலாம் அப்படின்னா கருப்பு எள் தானம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்கள். அன்னதானம் வந்து ஒரு 4 பேர் 5 பேருக்கு பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். சார் என்ன சார் பெரிய அன்னதானம்னா நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒரு தயிர் சாதமோ, தக்காளி சாதமோ, லெமன் சாதமோ, எலுமிச்சை சாதமோ, எலுமிச்சை சாதமோ, புளி சாதமோ, ஏதோ ஒன்று ஒரு 4-5 சாதம் செஞ்சு ஒரு 5 பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா போதுங்க. இருக்கிறவங்களுக்கு கூட இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அது ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க, முதியோருக்கு உதவி பண்ணுங்கள். ரொம்ப முடியாமல் இருக்காங்க, குளிர்காலெலாம் படிக்குது அப்படின்னா பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. மரக்கன்றுகள் நடுறதுக்கு பண்ணுங்கள், ஒரு 2-3 மரக்கன்றுகள் நடுங்க. அதன் மூலமாக மழை பெஞ்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நன்மை தான். எந்த ரத்தின மணிலாம் அப்படின்னா நீலம், ப்ளூ ஸ்ப்ரைன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு பிறகு இது அணியிறது ரொம்ப நல்லதுங்க. அதையும் நான் சொல்கிறேன். அமித்திஸ்ட்னு சொல்லுவாங்க. சிலர் மாற்று ரத்தினமாக பரிந்துரைக்கிற விஷயங்கள் வந்து இது. அதே போல் லோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஜோதிடர்கள் வந்து மாற்றுக்கல்லாக இதை வந்து கூறுறாங்க. நீங்கள் எதுக்குமே ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு யார் எதிரி எதுனா பொறாமை கொண்டவர்கள் உங்களுக்கு எதிரி, உங்கள் வளர்ச்சியை விரும்பாதவங்க உங்களுக்கு எதிரி. தனிமையாக பேசி உங்கள்கிட்ட இனிமையாக பேசி பின்னாடி போய் குறை கூறுறவங்க ரொம்ப உங்களுக்கு எதிரிங்க. தொழிலில் போட்டியாளர்கள் உங்களுக்கு இருக்கவே கூடாது. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பணம் கேட்டு நெருங்குறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. போலி முதலீடு திட்டங்களை சொல்லுவாங்க. இதில் போட்டால் பணம் வந்துச்சு, அதில் போட்டால் பணம் வந்துச்சு, இந்த லேண்டில் போடு, திடீர்னு டாக்குமெண்ட்லாம் செக்கே பண்ணாமல் இந்த லேண்டில் போடு, கோடிக்கணக்கில் அந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ரகசியங்களை அறிய முயற்சிப்பவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மிக அதிக வாக்குறுதி கொடுக்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் வர பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகுது, பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் மூலமாக நல்ல லாபம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம், வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம், சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பண வரவுகள் உதவுது. தொழில் எப்படி நடக்க போகுது, புதிய வேலைவாய்ப்பு உண்டாகுது, பதவி உயர்வு உண்டாகுது.
தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, கல்வி, பொறியியல், சமூக சேவை போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இதில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. தனி வியாபாரம் வச்சு விட்டுங்க. நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா வியாபாரம் வச்சு விட்டு வெளிநாட்டு நிறுவனங்களோட வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்கள், கால்வலி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாருங்கள், ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாருங்கள், தூக்கமின்மை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. தினசரி நடைப்பயிற்சி பண்ணுங்கள். யோகா, தியானம், இந்த மாதிரி சீரான உணவு பழக்கங்கள்லாம் இருந்துச்சுனாவே உடம்பு ஆரோக்கியமாக நல்ல பலன் தருங்க. ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது ஃபஸ்ட்டு மெயினுங்க. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள்னால் 4, 8, 11. அதிர்ஷ்ட கிழமைகள்னால் சனிக்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களுக்கான கேள்விகள் இருந்துச்சு, வெளிநாட்டு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், வேலை, உயர்கல்வி அல்லது தொழில் காரணமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரிய உங்களுக்கு அவுட்புட் இருக்குமானா பெருசாக ஒன்றும் அதில் உங்களுக்கு லாபகரமான சில விஷயங்கள் நடந்திருக்காது. வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நிதி திட்டங்கள், லோன் மூலமாக நீங்கள் பண்ணால் இந்த காலத்தில் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமான்னு கேட்டால், புதுமையான சிந்தனையோடு தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னா, பொறுமையோட சரியான சட்ட ஆலோசனையும் செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் உண்டுங்க. பங்குச்சந்தையில் முதலீடு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆராய்ச்சி செஞ்சு நிபுணர் ஆலோசனையோடு மட்டுமே முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பங்குச்சந்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி போடுங்க. ரொம்ப அதிக முதலீடுகள் போட்டுனா மாட்டிக்குவீங்க. அதையும் தெளிவாக சொல்கிறேன். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்குமான்னு கேட்டால், பேச்சில் நிதானமும் புரிதலும் இருந்தால் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் உறவுகளோடு வலுப்பெறுங்க. ஆன்மீக முன்னேற்றம் உண்டா அப்படின்னு கேட்டால், 2026ல் பலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தர்ம செயல்கள், யாத்திரைகள் மற்றும் தியானத்தில் ஆர்வம் உருவாகுங்க. அதே போல் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்கணுங்கிற காலகட்டம் தாங்க. 2026 இறுதி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, 2026 அப்படிங்கிறது பல குடும்ப ராசிகளுக்கு புதிய சாதனைகளையும், புதிய சிந்தனைகளையும், தொழில் வளர்ச்சியையும், பொருளாதார முன்னேற்றத்தையும் மற்றும் சமூக மரியாதையோட விஷயத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்திருக்குங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தொழில், பண வரவு, குடும்பம், திருமணம், குழந்தைகள், சொத்து, கல்வி, இந்த ஆன்மீகம் போன்ற எல்லா துறையிலையுமே படிப்படியான முன்னேற்றம் காணுது இந்த வாய்ப்பு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னா, சனி பகவானும் ஒரு வகையான காரணமாக இருக்கலாம். சனி பகவானுடைய பொறுமையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சு குருவினுடைய அருளை நாடி திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா, நீண்ட காலமாக எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்களை இந்த ஆண்டிலேருந்தே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஸோ கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இல்லை சார் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுக்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சரியாக சொன்னேனா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.